ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லன்ச்சு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ வேணால் சமைச்சிடலாம், ஆனால் என்ன சால்னா செய்கிறதுன்னு யோசித்தாலே ஒரு மாதிரி இன்றைக்கி அப்படி தான் எனக்கு போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் உட்கார வேண்டாம் சொல்லி எதுனா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சால்னா வைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து தனியாக மசாலா வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்துட்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டும் இல்லை, அப்புறம் அதையும் போட்டு நல்லா சேர்த்து அரைச்சிட்டு தனியாக எண்ணெய் ஊற்றி கடாயில் கரம் மசாலா தூள், வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அரைச்சி வச்ச மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை வாசம் போன உடனே தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்த உடனே பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றணும். நான் முட்டை உடச்சி ஊற்றி தான் செய்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விடுங்க. அது முட்டை பிரியாதுன்றதுக்கா என்னன்னு தெரில, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்படியே செஞ்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து இறக்குனா சூப்பராக ஒரு முட்டை கிரேவி ரெடி.